தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன் நான் அமீர். இந்த டைம்ங்க நம்ம காட்டன் சாரீஸ்ல கொஞ்சம் யூனிக் ஐட்டம்ஸ் நான் பேசிட்டே இருப்பேன். நான் ஆக்சுவலாக வந்து பொட்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி யூனிக்காக இருந்தால் மட்டும் தான் இனிமேல் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த டைம் நான் போனப்போ மார்க்கெட் போனப்போ அந்த நார்மலாக வந்து அந்த எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐட்டம்லாம் கம்மி பண்ணிட்டோம். கம்மி பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பொட்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் நிறையா போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பொட்டிக் ஐட்டம்னா அதில் இது வந்து ஒன் ஆஃப் த பொட்டிக் ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம் ஒன்று வரும். இதெல்லாம் செம்மையா இருக்கும் சாரி. இது மாதிரி இன்னும் நான் மூட ஓப்பன் பண்ணல. இன்னும் நிறைய மூட இருக்கு. எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கு நான் பிரிச்சிருக்க இந்த சாரீஸ் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட அடுத்த சாரீஸ் நான் கண்டினியூ பண்றேன். பொட்டிக் ஐட்டம்ஸ், யூனிக் ஐட்டம், செம்மையா இருக்கும் சாரி. இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து லினன் சொல்லுவாங்க. லினன் காதி தான். ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும் ஃபேப்ரிக். ஸோ இது சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நான் ரீட்டெயிலும் தரேன். ரீட்டெயில்னா என்னங்க, உங்களோட ஓன் யூஸ் சிங்கிள் பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் என்னால் இந்த பீசஸ் எனக்கு கொடுக்க முடியும். அது போக உங்களுக்கு ஹோல்சேலர்ஸ், என்னோட ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர் மக்களுக்கும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாரீஸ்ல இது ஒரு சில சாம்பிள். பட் இதே மாதிரி சாரி இன்னொன்று சொல்றேன், இதே மாதிரி சாரி பேட்டர்னை பார்த்துக்கோங்க. சேம் பேட்டர்ன் உங்களுக்கு காட்டன்லேயும் கொடுப்பாங்க. பட் காட்டன் வந்து ரேட்டு கம்மி. காட்டன்லாம் வந்து இட் கம்ஸ் பிலோ 500 rupees அவ்வளோதான் வரும். ஸோ இந்த சாரியை பார்த்துட்டு இந்த பேட்டர்ல அதே மாதிரியே இருக்கு, அந்த சாரி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம கையில வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதோட ரேட்டோ அதோட குவாலிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை பத்தி ஒரு ஐடியாவும் வரும். இங்க நான் லாங்ல இருந்து காமிக்கிறேன் அப்படின்றப்ப இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. லினன்றது ஃபேப்ரிக் இந்த மாதிரி இருக்கும். இதான் லினன். இதுலயே உங்களுக்கு காட்டன் வரும். காட்டன் வந்து இதுல செமி லினனும் வரும், காட்டன் வரும். காட்டன் என்னங்க, இதே மாதிரி காட்டனே வச்சுக்கோங்களேன். இதே காட்டன் கிளாத்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரலாம். இந்த காட்டன் கிளாத்ன்றது இப்படி இருக்கும். கிளாத் இப்படி தான் இருக்கும். பாருங்க இவ்வளவு இருக்கும். இதுல சேம் டிசைன், இதே டிசைன் கொடுப்பாங்க. ஸோ டிசைன்ஸ் நம்ம ஒரே மாதிரி காமிச்சிட்டு இதே டிசைன் தான், ரெண்டும் ஒன்று தான். இந்த கிளாத் ஐ மீன் அந்த செக்குடு இதே மாதிரி மாடலை பார்த்துட்டு எனக்கு இது அந்த ரேட்டு கம்மியாக வருது, இது கூட வருதுன்னு சொல்லிட்டு யாரும் கம்பேர் பண்ண வேணாம். பிகாஸ் இது வந்து சூப்பராக இருக்கும், குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து அதில் ஒன் ஆஃப் த மாடல்ஸ். இது ஒரு மாடல் வரும் பார்த்துக்கோங்க. இதோட பல்லு பாடி ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்க. அண்ட் பல்லு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது ஒரு மாடல். அண்ட் இதில் கலெக்ஷன்ஸ் நிறையா போட்டாங்க. இது ஒரு டிசைன். இதில் டிசைனே என்ன, கலர் சார்ட் பிரைட்டா சூப்பரா இருந்தது. லைட் கலர்ஸும் இருக்கும். ஒரு சில பேருக்கு லைட் கலர்ஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு லைட் கலர் சார்ட் அண்ட் டார்க் கலர் சார்ட். ஸோ எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் பிங்க்கு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த சாரி ஒன்று இப்படி வரும். ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். இது அதே இதில் கிரீன்ல வரும். இது டிஷ்யூ சார், ஐம் சாரி, லினன்னா லினன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி வரும். இது பார்டர் கீழே வரும், இது பாடி ஃபுல்லா வரும். பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது பல்லு, இது சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் மோர், இது நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே நேச்சுரல் லைட்டில் தான் காமிக்கிறேன். நிறையா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரைட்டாக நான் காமிக்கல. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ ஒன்று அந்த கலர் இல்லை அதை விட இன்னும் சூப்பராக தான் இருக்கும். இதை விட வந்து கம்மியான்றது வராது. ஏன்னா நிறையா ஃபோக்கஸ் பண்ணி பிரைட்னஸ் கூட்டி நான் அப்படி எதுவுமே எடுக்கல. ஸோ அது போக இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நைட்டு தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். இந்த சாரீஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணதுங்க. போஸ்ட் பண்ணி எனக்கு கொஞ்ச நேரத்தில் நிறையா ஃபுல்லாக சேல் ஆகிடுச்சு எனக்கு. நான் அடுத்து ஒரு ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ சாரீஸ் வந்து நான் சொன்னாப்பில் வந்து இது லினன் ஃபேப்ரிக்கில் சூப்பராக இருக்கும். இதுலேயுமே அந்த மாடல்ஸ் கட்டின மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சு போடுறப்போ இந்த இதெல்லாம் பாருங்களேன், நல்லா டார்க் கலர் சார்ட் தான், லைட் கலர் சார்ட். ஸோ அந்த மாடல்ஸில் வச்சு போட்டிருக்க மாதிரி எனக்கு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ரேட்டு பேசினப்போ எனக்கு நான் இப்போ பேசின ரேட்டை விட எனக்கே ஒவ்வொன்று 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொன்னார். அவர் மேனுஃபேக்சரர் தான், எனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பேசினார். அதுக்கப்புறமா நாங்களும் இங்கே ஹோல்சேல் தான் சார் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணார். அப்புறம் நான் ஃபைனலாக ஒரு ரேட் வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா வாங்குறேன் அப்படின்னு. அப்போ குவான்டிட்டினா எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம லம்சமாக வாங்கினால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே கொடுத்தாரு. ஸோ அந்த ரேட்டும் கம்மி பண்ணி என்னோடய ரீசேலர் ஃபேமிலிஸ்க்கும் அண்ட் என்கிட்ட ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் நான் இன்னும் கம்மியாக தான் தர்றேன். இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஆன்லைனில் பார்த்ததில்ல, அதாவது நம்ம ஸ்டேட்டில் இல்லை, அதர் ஸ்டேட்டில் வந்து ஒரு இடத்துல போட்டிருந்ததில்ல. இது வந்து 1200+ அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்க. சேம் இதே ப்ராடக்ட் வந்து இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி அதர் கண்ட்ரிஸ்க்கு போகிறப்ப அங்கேனா 4000 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ஆக்சுவலாக அந்த பிக்சர்ஸ் காமிச்சார். அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே போட்டு, ஏன்னா இங்கேருந்து அவங்க அனுப்புகிறாரு போல். அவங்க போஸ்ட் பண்ண ஒரு சிலது இவங்களுக்கு அனுப்புனதில் எனக்கு அந்த வீடியோஸ் எடுத்து போட்டிருந்தாரு. அதில் வந்து 4000 rupees வரைக்கும் அவங்க சேல் பண்ணுறாங்க. அப்ராடில் 4000 வரைக்கும் இதே ஃபேப்ரிக் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மேனுஃபேக்சர் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக சல்வார் மெட்டீரியலும் 2 பீஸ் செட்டுங்க. டாப்பும் ஷாலும் இந்த 2 ஐட்டம் தர்றாங்க. அந்த ஐட்டம் வந்து வெளியில் அதோட மார்க்கெட் ரேட்டும் 3800 rupees அந்த ரேஞ்ச் போடுறாங்க.
நம்ம இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டு 2000 தான். ஸோ பாதி சாரீஸ் எல்லாமே பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா, யூனிக் ஐட்டம்ஸ் இந்த டைம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் அதில் வர்ற ஒன் ஆஃப் த யூனிக் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி சிலைங்க எல்லாமே இது வந்து நேச்சுரல் லைட்ல தான். நான் சொன்னாப்ல எக்ஸ்ட்ரா லைட்டிங்லாம் கிடையாது, ஃபோக்கஸ்லாம் கிடையாது. இது நம்ம அங்கே போட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு சாரீ சோல்ட் அவுட் முடிஞ்சிச்சு. சோல்ட் அவுட் பண்ணதை எடுத்து காமிக்கிறீங்க அப்போ நான் கேட்டால் இல்லைன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்கோர்ஸ் இல்லை. அடுத்து நான் கண்டிப்பாக அதை ரீஸ்டாக் பண்ணுவேன். இப்போ ஸ்டாக் முடிஞ்சுனாலும் இன்கேஸ் நீங்கள் ப்ரீ புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் சிங்கிள் பீஸ் ஒரு பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாலும் எனக்கு கொடுக்க முடியும். அண்ட் அப்கோர்ஸ் இந்த பிளாக்னு சொல்றதை விட ரொம்ப டார்க் ப்ரௌன் பிளாக் தாங்க, அவ்வளோ செம்மையா இருக்கு. ஒரு சில பேர் வேணாண்டு வாங்க, ஒரு சின்ன பிளாக் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஒரு சில பேர் இந்த பிளாக் தான் எனக்கு வேணும் இந்த மாதிரின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு சாரீங்க. இது ஆக்சுவலாக இது பேக் பண்ணி ஒருத்தவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்த சாரீ இதெல்லாம் ரேட்டு அவ்வளோதாங்க. கம்ஸ் பிலோ 500 ருபீஸ். பிலோ 500னா ஹோல்சேல் ரேட்டுங்க, ரீட்டைல் கிடையாது. ஹோல்சேல் ரேட்டு என்னோட ஹோல்சேல் மக்களுக்காக. இந்த சாரீ அண்ட் இந்த சாரீ இதோட கலர் சார்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு கலரு இதோ லினன் ஃபேப்ரிக் தாங்க, சூப்பராக இருக்குங்க. இது இந்த க்ரீனு இது இது புதுசாக போடுறத இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் போட்டிருக்கோம். இதில் கலரில் வரும். இந்த சாரீ அப்புறம் இந்த சாரீ சொல்லியிருந்தோங்க, இந்த லீஃபோட போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த சேலை. இந்த சாரீலாம் இதோட ரேட் சொல்கிறேன், பட் எல்லாத்தோட ரேட்டும் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது என்னோட ஹோல்சேல் மக்களுக்கு நான் 276ன்னு சொல்லிட்டு தரேன். ஸோ இந்த சாரீ இது ஒன்னோட ரேட்டு மட்டும் சொல்கிறேன். ஸோ இதை வெயிட் பண்ணி என்னோட ரேட்டை ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 276. இது நல்ல குவாலிட்டியில் வருது. ஆக்சுவலாக இதில் ரொம்ப கம்மியான குவாலிட்டி எனக்கு கிடைக்குது, பட் அது நான் பண்ணுறது கிடையாது. அண்ட் சன்ஃப்ளவரும் உங்களுக்கு 270 தான் போடுறேன். இது ஒரு 6 ருபீஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா வரும். சன்ஃப்ளவர் வந்து 270, பட் அது நல்ல குவாலிட்டியில் வர்றது. நல்ல குவாலிட்டினா எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதில் இருக்க அந்த இதெல்லாம் போகாது அப்படின்லாம் கிடையாது. ஒரு 4-5 வாஷ் வருங்க, அது வரைக்கும் நல்லா இருக்கும். அதை பாருங்க, இந்த அளவுக்கு நான் சுரண்டி தான் இது பண்றேன். கொஞ்சம் கூட பிசுறு அடிக்கல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதுல ரேட்டு கம்மியில ஒரு பீஸ் இருக்கு. அந்த பீஸ் நான் கண்டிப்பா எப்பயுமே போட மாட்டேன். அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்கலாம்னா, இதை விட கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40-50 ரூபாய் கம்மியாக கொடுக்கலாம். 50 இல்லைங்க, 210 220க்குள்ளேயே அது கொடுக்கலாம். 220 ருபீஸ்க்கு இதே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். அண்ட் சன்ஃப்ளவரும் அதே ஒரே மாதிரியே இருக்கும். பட் அந்த கிளாத் நான் போடல. நான் கொடுக்குறது இது உங்களுக்கு 276 ஹோல்சேல் ரேட்டு, ரீட்டைல் கிடையாது, ஹோல்சேல் ரேட்டு. இந்த பீஸ் அந்த ரேஞ்ச் கொடுப்பேன். இதுல இருக்க கலர் சார்ட்லாம் இதுதான். அண்ட் இதுலயே உங்களுக்கு நான் சன்ஃப்ளவர் சொன்னது இந்த ரேங்க. சன்ஃப்ளவர் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த சன்ஃப்ளவரோட ரேட்டு நான் உங்களுக்கு 270 வரைக்கும் பண்ணி தர்றேன். அண்ட் இதுல நான் இன்னொன்று லீஃப் காமிச்சுதான், அந்த இது வந்து 276 பண்ணி தருவேன். அண்ட் அப்கோர்ஸ் இது நல்ல குவாலிட்டியில் வர்றது நல்லா இருக்கும். இதுலேயே ரேட்டு கம்மியான ரேஞ்சில் வரேன்னா உங்களுக்கு 210, 215, 215 அந்த ரேஞ்சில் ஒரு சாரீ அங்கே இருக்குது. பட் அந்த சாரீ நான் எடுக்கல. நான் எடுக்கிறது இந்த ரேஞ்சஸ் தான். ஆல்மோஸ்ட் நேற்று தான் எனக்கு ஸ்டாக் வந்தது. நைட்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சேன். இதெல்லாம் எனக்கு சோல்ட் அவுட். இதெல்லாம் நான் லினனில் வச்சிருந்தது தான், எல்லாமே சோல்ட் அவுட். இந்த ஃபேப்ரிக் தான் நான் உங்களுக்கு அந்த லினனில் சொன்னது. இதுவுமே ஒருத்தவங்க புக் பண்ணி வச்சிருக்காங்க, அது முடிஞ்சு. இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து நான் இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன். இது எல்லாமே எனக்கு சோல்ட் அவுட். ஆனால் என்னோட மக்கள் ஏன்ட்ட வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறது 1000க்குள்ளேயே விற்கலாம். பிலோ 1000க்குள்ளேயே இதை நீங்கள் சூப்பராக விற்கலாம். பட் நான் கொடுக்குற ரேட்டு ரொம்ப ரீசனபிளான ரேட்டு, டீசென்டான ரேட்டு. சிங்கிளாக வேணும்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பர் ரேட் பண்ணி தரேன். பட் அந்த ரேட்டை என்னால் அதில் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் சாரீஸ்லாம் கூட ரீஸ்டாக் பண்ணேன். இது எனக்கு நல்லா போச்சு. லாஸ்ட் வீடியோலேயே இது போட்டேன். மறுபடியும் எனக்கு நிறைய பேர் அந்த ஒயிட் சாரீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதுவும் நான் ரீஸ்டாக் பண்ணேன். அண்ட் இந்த சாரீ இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுதுங்க. இதெல்லாம் என்னோட ரேட்டு கண்டிப்பாக யாருனாலையும் தர முடியாது. ஏன்னா நான் எல்லாரோட வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், இன்ஸ்டால எல்லாமே பண்ணுறேன். நான் கொடுக்குற ரேட்டை விட மினிமம் ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் ஹோல்சேல் ரேட்டுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா தான் தர்றாங்க. ஸோ இந்த சாரீஸ்லாம் கூட நம்ம போட்டுறது தான். இதில் கலர் சார்ட்லாம் போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட பாதி பீசஸ் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் ரீஸ்டாக் பண்ணுவேன், எல்லாமே கண்டிப்பாக ரீஸ்டாக் பண்ணுவேன். என்னோட கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. அண்ட் இது ஜம்தானி சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால் ஸ்பெஷல். இதெல்லாம் இங்கே நான் ஃபர்ஸ்ட் கம்மியாக எடுத்து வந்தேன். சும்மா ஒரு பேருக்கு 10-20 சாரீஸ்னு கொண்டு வந்தேன். அப்புறம் 40-50 ஆச்சு. இந்த டைத்துல கிட்டத்தட்ட 100 சாரீஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இது சூப்பராக இங்கே ட்ரெண்ட் செட் பண்ணுதுங்க. இது காட்டன் தாங்க, நான் காமிக்கிற எல்லாமே காட்டன் தான். இப்போலாம் எல்லாருமே கேட்டுறாங்க, இந்த காட்டன்ல வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது இந்த பாருங்க, இது இந்த சாரீ இது நயன்தாரா சாரீங்க, நயன்தாரா இன்ஸ்பயர்ட் சாரீ. இந்த சாரீ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இந்த சாரீ மட்டுமே நான் 50 பீசஸ் போட்டிருக்கேங்க. இதுவும் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பீஸ் வேணும்னாலும் என்னால் தர முடியும், செட்டாக உங்களுக்கு வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த சாரீ வந்து இதில் வந்து மிக்சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. இதுல இருந்து நான் ஃபேப்ரிக் எடுக்கிறேன். ஸோ இதுல இருந்து ஒரு காட்டனு, இந்த காட்டன் இங்கே பாருங்க, நான் அப்படி பிச்சு காமிக்கிறப்ப இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இது பியோர் காட்டன். இதுதான் காட்டன். ஆக்சுவலாக
இதுல மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னு சொன்னா நம்ம இழுக்கிறப்ப அது இழுத்துட்டே வரும். சட்டுன்னு இந்த மாதிரி உடையாது, இழுத்துட்டே வரும். ஸோ இதான் பியூர் காட்டனுக்கும் உங்களுக்கு மிக்சிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நார்மலா இருக்கு இதெல்லாம் வந்து பிலோ 500 ருபீஸ் 300 ருபீஸ் தான். 300 கீழே வரும். ஸோ 300 கீழே வர்ற இந்த ஃபேப்ரிக்கே உங்களுக்கு நான் காட்டன்ல தான் தரேன், மிக்சிங் கிடையாது பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு மாடல். அது போக இதெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இது டீச்சர்ஸ் காதின்னு சொல்லிட்டு இது ஒரு செம ரேஞ்சுங்க. இதுலயும் வந்து நம்ம அங்க மார்க்கெட்ல போய் வாங்குறப்ப கம்மியான ரேட்ல ஒரு இடத்துல கிடைக்குது. இதை விட எனக்கு ஒரு 70 ரூபாய் கம்மியா ஒரு இடத்துல கிடைக்குது. ஆனா அந்த ஃபேப்ரிக் நான் வாங்கல. இந்த ஃபேப்ரிக் நான் கொடுத்த கஸ்டமர்ஸ் திருப்பி என்கிட்ட ரீஸ்டாக் பண்றாங்க, கேட்டுட்டே இருக்காங்க. இது டீச்சர்ஸ் காதி. இது ஆக்சுவலா இதுலயும் கலர்ஸ் நிறைய வரும். அண்ட் சன்ஃபிளவர்ஸ் அது காமிச்சா உங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் காதின்றது இதுதாங்க. இதுல இருக்க கலர்ஸ் எல்லாமே இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீச்சர்ஸ் காதி. அண்ட் இந்த சாரிலாம் 50 சாரீஸ் போட்டேன். இது எல்லாமே எனக்கு ஸ்டாக் அவுட். இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது டோட்டலா வந்து ஒரு 6 பீசஸ் தான் இருக்கு. சன்ஃபிளவரும் நிறைய போட்டோம், எல்லாமே எனக்கு காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து ராகா டிஷ்யூங்க. ராகா டிஷ்யூல அந்த டைம் போடல, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, செம்ம பழசாயிடுச்சு. அதனால அந்த ட்ரெண்டுக்குள்ள போகல, அடுத்தடுத்து புதுசா போடுவோம்னு சொல்லிட்டு போட்டது. ஸோ இந்த ஐட்டம் நான் கம்மி பண்ணிட்டேன். அடுத்த இதுலயே வந்து காட்டன்ல உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த காட்டனும் சூப்பரா இருக்குங்க. இதுவும் காட்டன். இது ஃபுல்லா ஜரி ஒர்க் தான். இது ஃபுல்லா ஜரி. இந்த புட்டாவும் ஃபுல்லா ஜரி தான். இந்த சாரியும் வந்து நான் இன்ஸ்டால போட்டிருந்தேன். நான் அங்கே மார்க்கெட்ல இருந்தே எடுத்து போட்டேன். இதுக்கும் எனக்கு செம்மையான டிமாண்ட் தான். நிறையா எனக்கு இதுலேயும் ப்ளேஸ் பண்ணாங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க, சிங்கிள் பீசஸாக இருக்கு. ஸோ இதில் என்கிட்ட கலர் சார்ட் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் இதில் வர்ற கலர் சார்ட் தான். ஸோ இது எல்லாமே கலர் சார்ட்டு. இப்போ சேல் போயிட்டு இருந்தனால குழப்பி போட்டாங்க, அதுக்குள்ளே வீடியோ எடுத்துருவேமே சோல்ட் அவுட் ஆகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டுருக்கேன். ஸோ அந்த சாரீஸ் ஒரு மாடல். அண்ட் இந்த சாரீ முன்னாடி போச்சுங்க, இப்போ இது கொஞ்சம் ட்ரெண்ட் கம்மியாயிடுச்சு. பட் இந்த சாரீ இன்னும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். பட் இந்த சாரீ நான் கொடுக்குற ரேட்டு, இதோட ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு 200 ருபீஸ் தரேன். நீங்க அங்கேயே போயிட்டு காதி மார்க்கெட்லயே போய் ஏறி இறங்குனீங்கனாலும் இந்த சாரி காதி மார்க்கெட்ல உங்களுக்கு 230 ருபீஸ் அவங்க கொடுக்குற ரேட்டு. பட் நான் உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு வந்து உங்களுக்கு 200 ருபீஸ், வெறும் 200 ருபீஸ். இந்த ஜரியோட வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, பிளைன் சாரி கீழே பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜரியோட வரும். ஸோ இதுலயும் என்கிட்ட கலர் சார்ட் இருக்கு. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கான்டாக்ட் பண்ண. லைன் காதின்றது எனக்கு இந்த மாதிரி வருங்க. நான் கொடுக்குறது இந்த குவாலிட்டியில வரும். இதை விட கம்மியான ஒரு குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டி நம்ம தொட மாட்டோம். இந்த குவாலிட்டி ஓரளவுக்கு டீசென்டான குவாலிட்டி. இதுவும் வந்து இட் கம்ஸ் பிலோ 250 ருபீஸ்க்கு கீழே தான் இதை நான் கொடுக்குறேன். நான் என்னோட ஹோல்சேல் மக்களுக்கு ரீட்டைல் பண்ணிங்கனாலும் நான் ஓரளவுக்கு டீசென்டான ரேட்டில் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். இந்த ஒரு மாடல். அடுத்து பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரியும் புதுசாக போட்டிருக்கிறோம். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி தர்றவங்க தான், அவங்ககிட்ட சாம்பிள்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாமே இது பிரைடலாக வந்துச்சுனால் என்னோட மக்கள் உங்களுக்கு ரீட்டைலில் கொடுக்கணும்னா பிரைடல் பிளவுஸ்லாம் வந்து ஒரு 350 ருபீஸ்க்குள்ளே கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே வராது. ஸோ இது எல்லாமே எனக்கு அந்த ஒர்க் பிளவுஸ் தான் எல்லாமே. அடுத்து இந்த கோல்டு ஒர்க் பார்த்துக்கோங்க. ஸோ இது என்கிட்ட இருந்து என்னோட மக்கள் வாங்கி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 250 ருபீஸ் to 300 ருபீஸ்க்குள்ளே என்கிட்ட வாங்குறவங்க உங்களுக்கு ரீட்டைலுக்கு கொடுக்கலாம். அந்த ரேட்டில் வரவங்க இந்த பீசஸ் எல்லாம். அது போக இக்கட் பிளவுசஸ், ரெடிமேட் பிளவுசஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட். என்கிட்ட இருந்து வாங்கி அவங்க சேல் பண்ணாங்க, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு வித்தாங்கனாலே 150 to 200 ருபீஸ் அவ்வளோதான் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ ஹோல்சேலுக்கு நான் உங்களுக்கு இன்னும் நான் கம்மியாக பண்ணி தரேன். ஸோ அது போக வாரணாசி ஐட்டம் என்கிட்ட எல்லாமே இருக்கும். எல்லாம் ட்ரெண்டில் இருக்க எல்லாமே ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன். ரீட்டைலும் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் கொடுத்துட்டு இருக்கேன். இது சம்பல்பூரின்னு சொல்லிட்டு நார்மலாக சாரி என் மக்கள்கிட்ட காமிக்கிறப்ப இப்படி பார்க்குறப்ப அந்த அளவுக்கு வந்து அட்ராக்ஷன் இருக்காது. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா இதோட அட்ராக்ஷனே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும், லைன் கலர் இப்படி வரும். கீழே வந்து உங்களுக்கு அந்த கோபுர கரை அந்த மாதிரி வந்துடும். அண்ட் பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக வரும். இதுவும் சாரீ சூப்பராக இருக்கும். வேர் பண்ணி பார்க்குறப்ப இது மாடல்ஸில் கட்டி அவங்க எங்களுக்கு அனுப்புறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து பிளைன் சாரியில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி இந்த பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், இந்த மாடலும் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ரோஸும் இருக்கு, இந்த மாதிரி டிசைன்ஸு, இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் ஒன்று வரும். இது ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க, ரொம்ப கம்மி. என்கிட்ட வாங்கி நீங்கள் வச்சிங்கனாலே இந்த எம்ப்ராய்டரியை யூ கேன் செல் யுவர் கஸ்டமர் ஃபார் 400 ருபீஸ்க்கு நீங்கள் சூப்பராக கொடுக்கலாம். 400லேருந்து 450 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு அப்போ என்ன ரேட்டு கொடுப்பேன்னு பார்த்துக்கோங்க. புதுசாக போட்டேன், என்கிட்ட ஸ்டாக் இல்லைங்க. இது என்கிட்ட ஸ்டாக் அங்கேயே இல்லை, அந்த சாம்பிளுக்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த காஃபி கப் மாதிரி இது நான் உங்களுக்கு அங்கே மார்க்கெட்லேருந்து எடுத்து போட்டேன். இதெல்லாம் திருப்பி ரீஸ்டாக் பண்ணேன். லாஸ்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணலை, பட் இந்த டைம் வந்து எனக்கு ரீஸ்டாக் பண்ண சொல்லி சொன்னாங்க, நிறையா கேட்டாங்க. பாருங்க காட்டன் பாருங்க, இது அத்தோட சூப்பராக வந்துருச்சுங்களா. ஸோ இதுதான் பியூர் காட்டன் சொல்றது. ஸோ மெட்டீரியல் இது வந்து செமி லினன் சொல்லுவாங்க, பியூர் லினன் வராது, செமி லினன். ஸோ இது ஒரு மாடல், இது சூப்பராக இருக்கும், சாரீ செம்மையாக இருக்கும். இது செமி லினன் தான். என்கிட்ட இருந்த மக்கள் வாங்கி வித்தாங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 550லேருந்து 600 ருபீஸ்க்குள்ள இது சேல் பண்ணலாம் அவங்க.
அவங்களோட ஏரியாவை பொறுத்து. ஸோ இந்த மாடல் ஒன்று. இதில் கலர் சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலர் சார்ட்டு தான். இதெல்லாம் அதில் வர்ற கலர் சார்ட்டு. இந்த சம்பல்புரி நார்மலாக இப்படி பார்க்குறப்ப அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? பட் எடுத்துட்டு சாரியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, செம்ம புட்டி கலெக்ஷனாக இருக்கும். நார்மலாக நீங்கள் இப்படி பார்க்குறப்போ அட்ராக்ஷன் கிடையாது. பட் சாரியை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி காமிக்கிறப்ப செம்மையாக இருக்கும். அந்த பார்டரே இதே பாருங்க, உங்களுக்கு பல்லுவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இது சம்பல்புரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது செம்மையான ஒரு ஃபேப்ரிக்குங்க. இப்போ நான் வாங்கி நான் சொன்னாப்பல அவங்க கொடுக்குற ரேட்டில் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 600 கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சில் இதெல்லாம் நல்ல ஃபேப்ரிக், கலர் போகாது, கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராது, ஒரு நல்ல ஃபேப்ரிக், சூப்பரான ஃபேப்ரிக்ஸ். எல்லாமே ஹேண்ட் பிரிண்ட். இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த சாரீ ஃபுல்லாக ஹேண்ட் பிரிண்ட். அவங்க போட்டு ஒட்டி இருக்கிறது இப்போ வரைக்கும் ஒட்டுது. ஆக்சுவலாக பிரிக்கிறப்ப அப்படி இருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் கையில் அவங்க ட்ரா பண்ணுறது தான். இதெல்லாம் ஹேண்ட் பிரிண்ட் சாரின்னு சொல்லுவாங்க. கையில் ட்ரா பண்ணுற சாரி சூப்பராக, குவாலிட்டி செம்மையாக இருக்கும். எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து பல்லு, இது முந்தி, என் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. இந்த சாரி இதோட கலர் சார்ட் எல்லாம் இந்த இல்லைங்க, இதெல்லாம் இதோட கலர் சார்ட். அண்ட் இது வந்து உங்களுக்கு பிளைன் சாரீஸ் நான் சொன்ன அந்த ரேஞ்சு. இந்த எம்ப்ராய்டரி டிசைன், செமி லினன்ல எம்ப்ராய்டரி டிசைன் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நிறைய போச்சு, இதுவும் போச்சு. லாஸ்ட் டைம் நான் ஸ்டாக் பண்ணல, ஆனால் நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டாங்க. லாஸ்ட் டைம் போடல, நிறைய வேணும்னு நிறைய ஆர்டர் பண்ணாங்க. அவங்களுக்காக நிறைய எடுத்து வந்திருந்தேன். ஸோ இந்த சாரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த எம்ப்ராய்டரி டிசைன் செம்மையாக இருக்கும். காட்டன் தான், செமி லினன் அந்த கேட்டகரியில் வர்றப்ப ஃபேப்ரிக் நல்லா தெரியும் உங்களுக்கு. செமி லினன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது இந்த பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வரும். கீழே பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த சாரி இதோட கலர் சார்ட்டை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு நான் மறுபடியும் கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு. அந்த ஸ்டாக் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன். அதில் வந்து அந்த லினன் சாரீஸ், இந்த மாதிரி சாரீஸ், ஜம்தானி, அது எல்லாமே போட்டிருக்கேன். அந்த சாரீஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த சாரீங்க, இது வந்து எனக்கு இந்த டைம் தான் போட்டேன், ஆனால் சூப்பராக போச்சு. கலம்காரி சொல்கிறோம் இல்லையா, கலம்காரி தான். மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். இது மெட்டீரியல் செம்மையாக இருக்கும். இது கலம்காரி மேரிகோல்டு, அதுங்க இது. ஸோ மேரிகோல்டோட டிசைன் இது. பேட்டர்ன் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது. ஏன்னா சேம் அதே இது போடக்கூடாது அப்படின்னு சொன்னால இது பாடி ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. இந்த மேரிகோல்டு பாடி ஃபுல்லாக வர்றது. அண்ட் பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதெல்லாம் காட்டன் சூப்பராக இருக்கும். பியோர் காட்டன், செம்மையான காட்டன். இதெல்லாம் ஃபேப்ரிக்கு அண்ட் பல்லு, பாடி ஃபுல்லாக ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு செமி லினன் அந்த இதில் வரும். இது சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்குங்க. இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான். தனியாக அந்த இது வர்றப்ப மட்டும் நிப்பாட்டி அந்த தறியில் நிப்பாட்டி தனித்தனியாக இது பண்ணுவாங்க இல்லையா, நூல் பொறுக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இதோட பல்லு, பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாரியை நான் கம்மியாக போட்டேன், வந்தவொன்னே பார்த்துட்டு இதுவும் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இந்த சாரியும் செம்மையாக இருக்குது. ஸோ இதுலேயும் என்கிட்ட கலர் சார்ட் இருக்குங்க. ஹேண்ட் பிரிண்ட், இது ஹேண்ட் பிரிண்ட்டு செமி லினன். இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் நீங்கள் நம்ம இப்படி பார்க்குறத விட அது உடுத்தி பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப அந்தளவுக்கு இல்லை, ஆனால் அவர் ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தாங்க இது சூப்பராக இருந்ததுங்க. இது எல்லாமே ஹேண்ட் பிரிண்ட்டுங்க. இது எல்லாமே ஹேண்ட் பிரிண்ட் தான். கீழே மேலேயும் பார்டர் மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் வந்துடுது. கீழே வர்றது இந்த ஃப்ளவர்ஸ் பார்டரில். அண்ட் பல்லு உங்களுக்கு இந்த இதில் வந்துடுது, இப்படி வரும். ஸோ இது செமிலினன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹேண்ட் பிரிண்ட் தாங்க. இதெல்லாம் அவங்க கையில் ட்ரா பண்ணுறது தான். ஸ்க்ரீன் பிரிண்டோ இல்லை அந்த மெஷின் பிரிண்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஹேண்ட் பிரிண்ட் தான். இது எல்லாமே ஹேண்ட் பிரிண்டில் வர்றது தான், கையிலே ட்ரா பண்ணுறது தான். ஸோ இது ஒரு மாடல். அண்ட் இதோட பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது இதோட பல்லு. அது போக இந்த டிசைன் ஒன்றுங்க, டிஷ்யூலேயே காட்டன் டிஷ்யூ வருங்க. இது டிஷ்யூ ப்ளஸ் காட்டன். இது சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக். இதுவும் வந்து எனக்கு ஏற்கனவே நான் போட்ட பழைய ஐட்டம் தான். திருப்பி வந்து கேட்குறாங்க, நிறைய கேட்டனால இந்த ஐட்டம். சாரீலாம் கட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக அந்த மடிப்பு எடுக்கிறதுக்குலாம் செம்மையாக இருக்கும் அந்த சாரி. ஸோ இதில் என்கிட்ட கலர் சார்ட் இருக்குது. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களை நான் கண்டிப்பாக இல்லை வீடியோ கால் பண்ணுங்கள், கீழே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ராகா டிஷ்யூ அதெல்லாம் அதில் இப்போ இந்த இது ஒரு புது டிசைன். இந்த டிசைன் உங்களுக்கு புதுசாக வரும். இது புது டிசைன் இந்த மாதிரி இருக்கும். பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வரும். லைனாக அந்த மாதிரி இருக்கும். கீழே பார்டர் மேலே பார்டர் இந்த மாதிரி வந்துடும். அண்ட் பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது ராகா டிஷ்யூங்க. ராகா டிஷ்யூவில் வந்து பிளைன் வரும் பார்த்தீங்களா, இந்த இதுலேயே இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டோம் ஒரு டிசைன். இது சூப்பராக செம்மையாக இருக்கும். ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும். ராகா டிஷ்யூன்றது காட்டன் தான் ஆக்சுவலாக ஃபேப்ரிக்கு. காட்டனும் உங்களுக்கு அந்த ஜரியும் டிஷ்யூவும் சேர்ந்து வராமல் இருக்கும். ஸோ இதுலேயே என்கிட்ட கலர் சார்ட் இருக்குது.
இது ஒரு சாரி சூப்பராக இருக்கும். வெயிட்டே இல்லை, பட் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் சார், குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இதில் கலர் சார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலர் சார்ட்டு தான். இதெல்லாம் கலர் சார்ட் தான். இதெல்லாம் ராகா டிஷ்யூ தான். ஃபேப்ரிக் இவ்வளோதான், சூப்பராக இருக்கும். குவாலிட்டி இவ்வளோதான் வரும். அப்கோர்ஸ் நான் அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். இது மட்டும் இப்போ நான் வேற ஐட்டம் போடணுமே, இப்போ லாஸ்ட் டைம் போட்ட ஐட்டம் இப்போ போட்டுறக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் கீனாக இருப்பேன். பட் லாஸ்ட் டைம் போட்டதுல நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் நான் அந்த ஐட்டம்ஸ் திருப்பி போடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து காட்டன் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். இது போக நான் பக்ரு பிரிண்ட் ராஜஸ்தான் அதெல்லாம் போட்டேன். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னோட குரூப்லேயே வந்து மேக்ஸிமம் 1 ஹவர்ல சோல்ட் அவுட் ஆயிருங்க. 1 ஹவர்ல நான் அதை முடிச்சிருவேன். ஏன்னா நிறைய ப்ரீ புக் எடுத்திருப்பாங்க, மிச்சம் இருக்குது அந்த 1 ஹவர்ல 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். ஸோ அந்த பக்ரு பிரிண்ட்டும் இப்போ இந்த சீசன் ஆக்சுவலாக சீசன் இல்லை, இந்த டைத்துல எனக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுன்னா சீசன் டைத்துல இன்னும் உங்களுக்கு சூப்பராக செம்மையா இந்தியா ஃபுல்லாக நான் அழைச்சி கண்டிப்பாக செம்மையான ஃபேப்ரிக் சூப்பராக பண்ணி தரேங்க. ஸோ இது இப்போ இருக்க கலெக்ஷன். அண்ட் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அந்த வீடியோ கால் பண்ணுங்க. அடுத்து லினனுங்க. இந்த லினன் வந்து அடுத்து நம்ம போயிட்டு வந்து நான் தனியாக ஆர்டர் பண்ணேன். இந்த லினன் சாரீஸ் இது சூப்பராக இருக்கும். இந்த சாரீஸ் நான் ஹோல்சேல் ரீட்டைல் அண்ட் சிங்கிள் யூஸ் ஓன் யூஸ் சூப்பர் தரேன். இதான் அந்த லினன் பாடி. இது பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி, இது பல்லு. இதோட கலர் சார்ட், இது எல்லாமே இதோட கலர் சார்ட் தான். இது எல்லாமே இதோட கலர் சார்ட். இது அதோட சேல் ரேட்டா. இது அந்த ஜம்தானி சூப்பரா இருக்கும். இது காட்டன் தாங்க. கிளாத் எப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டன் தான். இது காட்டன்ல இது வெஸ்ட் பெங்கால் ஸ்பெஷல். அங்கே சூப்பரா இருக்கும், நல்லா ரன்னிங்ல போற ஐட்டம். பல்லு இந்த மாதிரி இருக்கும், பாடி ஃபுல்லா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். இது கலர் சார்ட். இது ஃப்ளோரல் டிசைன்ல வரும் உங்களுக்கு. ஃப்ளோரல்ல ஆல் ஓவர் பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த குட்டா ஒரு கூட சேர்த்து வந்துடும். அண்ட் பல்லும் இந்த மாதிரி இருக்கும். இது இந்த 3 ஐட்டமும் இப்போ மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் நான். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிக்க. நான்